வணக்கம். இயற்கை விவசாயத்தில் நம்ம பண்ணை கழிவுகளை ரொட்டேவேட்டர் கொண்டு மலைக்கு உழவு ஓட்டுவோம். அந்த பண்ணை கழிவுகளில் உள்ள கார்பன் நைட்ரஜனுடைய விகிதம் பற்றியும், வேஸ்ட் கம்போஸ்டர் எந்த அளவுக்கு எந்தெந்த நேரம் பயன்படுத்தலாம், எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னும், ஒவ்வொரு வகையான தொழு உரத்தில் உள்ள கார்பன் நைட்ரஜன் விகிதம் பற்றியும், மண்புழு உரத்தில் உள்ளது, அதுபோக சீவீடில் உள்ளது, இப்படி ஒவ்வொன்றிலையும் உள்ள கார்பன் நைட்ரஜன் விகிதம் பற்றியும் முழு விவரம் பார்க்க போகிறோம். மண்ணில் இருக்க பாக்டீரியாக்களும் ஆக்டினோமைசிட் பூஞ்சைகள் அதுமாரி பாசிவைகள் எந்த அளவுக்கு கார்பன் நைட்ரஜன் விகிதம் இருந்தால் நன்றாக மண்ணில் இருக்க அந்த அந்த மக்குகளை எடுத்து சாப்பிட்டு சிதைவடையும், மண்ணில் இருக்க கார்பன் கண்டனை மிக அதிகப்படுத்தும் அப்படின்னு முழு விவரம் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விதமான பண்ணை கழிவுகளும் ஒவ்வொரு விதமான கார்பன் நைட்ரஜன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சோளத்தட்டை, அதாவது எங்கள் ஏரியாவில் இருக்க சோளத்தட்டைகள் 60லேருந்து 75:1 அளவுக்கு கார்பன் நைட்ரஜன் விகிதம் இருக்குது. இது மக்கி எடுக்கிறதுக்கு, அதாவது எந்த அளவுக்கு மக்கணும்னா குறைந்தபட்சம் இருக்கையிலே மிக மிக குறைந்தபட்சம் 10:1 அளவுக்கு குறைந்தபட்சம் மக்கணும். மக்கினாத மண்ணில் அதாவது கார்பன் கண்டன் அதிகப்படுத்துதுன்னு அர்த்தம். அது மக்களுக்குரிய எடுத்துக்குரிய நாள் தான் அந்த குறிப்பிட்ட, அதாவது 6 மாதம் 1 வருடம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எடுத்துக்கிறதுக்கு மண்ணில் உப்புத்தன்மை குறைவாக இருந்தால் மட்டும்தான் அதாவது எடுத்து வளரும், அதாவது நன்றாக மக்கும். அதாவது பூஞ்சை வகைகளும் பாக்டீரியாக்களும் ஆக்டினோமைசிட்டும் எடுத்து அதாவது ஏற்கனவே நம்ம பண்ணை கழிவில் கொடுத்ததை எடுத்து சாப்பிட்டு வளரும். அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். ஏற்கனவே இங்கே வளைகுடா நாடுகளில் ஒரு வீட்டு விலங்கு இறந்துருந்துச்சு. சுமார் 2 மாதம் மேலே ஆயிடுச்சு. இப்போ வரையிலும் அது மக்கி எடுக்காமல் அப்படியே இருக்குது. அதுக்கு காரணம், மெயினான காரணம், மண்ணில் இருக்க உப்புத்தன்மை மிக அதிகமாக இருக்கிறதுனால தான் இப்போ வரையிலும் மக்காமலே இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா மக்கி எடுக்கிறதுக்கு மிக நீண்ட வருடமே ஆகும். நம்ம மாட்டுச்சாணம் எடுத்துக்கிட்டோம்னா, மாட்டுச்சாணம் ஒரு இடத்துல போட்டு வச்சு அது மக்கி எடுக்கிறதுக்கு, மாட்டுச்சாணம் மக்கிறதுக்கு சுமார் 6 மாதம் மேலாது. மாட்டுச்சாணம் கார்பன் கண்டன் எவ்வளோ இருக்குது, கார்பன் நைட்ரஜனோட அளவு எவ்வளோ இருக்குன்னா குறைந்தபட்சம் 20லேருந்து 25:1 வரையிலும் அந்த கார்பன் நைட்ரஜன் அளவு இருக்குது. இது மக்கி எடுத்துக்குரிய நாள் தான் இந்த சுமார் 6 மாதம் அல்லது 1 வருடம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பழமொழி நம்ம ஊரில் சொல்லுவோம், ஆட்டுச்சாணம் அந்த வருடம், மாட்டுச்சாணம் மறு வருடம் அப்படின்னு பழமொழி சொல்லுவோம். அந்த மக்கி எடுத்துக்கிற நாள் தான் இந்த கார்பன் நைட்ரஜன் அளவு குறைக்கிற நாள் தான் இந்த 6 மாதம் 1 வருடம் 1.5 வருடம் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கையிலே குறைந்தபட்ச அளவு 10:1 அளவு வரையில் இருந்தாலே மண்ணில் கார்பன் கண்டனம் அதிகமாகுது. ஏன் மண்புழு உரத்தை பார்த்துருவோம். மண்புழு உரத்தில் கார்பன் நைட்ரஜன் அளவு 10:1 13:1 அளவுக்கு இருக்குது. ஏன் சீவீடே பார்த்துக்கிறோமே, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த சீவீடேவும் 9:1 15:1 அளவுக்கு சீவீடு அதாவது அந்த பாசிகள் அந்த அளவுக்கு கார்பன் நைட்ரஜன் அளவு இருக்குது. சரி, நடுநிலையாக எவ்வளோ இருக்கலாம் இருந்ததுன்னா மண்ணில் இருக்க பூஞ்சைகளும் பாக்டீரியாக்களும் ஆக்டினோமைசிட்டும் அதாவது பாசி எடுத்து சாப்பிட்டு வளரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கையிலே குறைந்தபட்சம் அதாவது ஆவரேஜான இருக்கிற அளவு 24:1 அளவுக்கு ஆவரேஜாக இருந்ததுன்னா மண்ணில் இருக்க இந்த பூஞ்சை பாக்டீரியா வகைகளை எடுத்து சாப்பிட்றதுக்கு, மண்ணில் இருக்க கார்பன் அதிகப்படுத்துறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஆவரேஜாக இருக்கக்கூடிய அளவு 24:1, அதுதான் மிக மிக முக்கியமானது. இது மண்ணில் நம்ம டைரெக்டாக போய் அதாவது நம்ம ஒரு நிலத்தில், இப்போ உப்புத்தன்மை இருக்கிற ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் நம்ம சோளத்தட்டைகளோ அல்லது மரத்தோட இலைகளோ அல்லது வைக்கோல்லாம் பார்த்தோம்னா 100:1 அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் டைரெக்டாக மடைக்க உழவு ஓட்டிட்டு நம்ம உடனே மக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கவே அந்த மக்கிற ப்ராசஸுக்கு தான் நம்ம மரத்தோட நிழலில் இந்த மாதிரி பண்ணை கழிவுகளை போட்டு அதுக்கு மேலே சுமார் 30லேருந்து 45 நாள் வரையிலும் வேஸ்ட் கம்போஸ்டரை தெளித்து 2 நாளைக்கு ஒரு முறை தெளித்து மரத்தோட நிழல்லாம் மூடி வச்சு அப்படி ப்ராசஸ் பண்ணும்போது தான் மக்கி அது 10:1 அளவுக்கு குறைந்தபட்சம் ஆகுது. ஏன் 25 வந்தாலே ஓரளவுக்கு ஓகே தான். அது மக்கறதுக்குரிய நாள் இது. ஒரு சில வைக்கோல்லாம் ஒரு சில இடத்துல அதாவது 3 மாதம் கூட மக்கறதுக்கு ஆகும். அது ஒவ்வொன்றும் அந்த வேஸ்ட் கம்போஸ்டர் கொடுக்குற ப்ராசஸை பொறுத்து இருக்குது. நம்ம மரத்தூள்லாம் பார்த்தோம்னா, மரத்தூள்லாம் 325 அளவுக்கு, அதாவது மரத்தூள் நம்ம சாம்பலுக்கு பயன்படுத்துகிற அந்த மரத்தூள்லாம் 325:1 அளவுக்கு அந்த கார்பன் நைட்ரஜன் அளவு இருக்குது. இப்படி ஒவ்வொன்றும் ஆக்டினோமைசிட்னா என்னென்னா,
அது மண்ணில் இருக்க ஒரு வகையான பூஞ்சை, அதாவது ஏற்கனவே அதனோட ஃபோட்டோ வந்து இணைச்சிருக்கேன். பூஞ்சை வடிவில் இருக்க பாக்டீரியா. அது வந்து ஒரு நம்ம நிலத்தை உழவு செய்யும்போது ஒரு விதமான வாசனை வரும். அதே மாதிரி ஒரு மழை பெஞ்ச உடனே மண்ணில் இருந்து ஒரு வாசனை வரும். அது வந்து இந்த ஆக்டினோமைசிட் மூலமாக தான் இந்த வாசனை வந்து வருது. அந்த பூஞ்சை அந்த அந்த பாக்டீரியா மேலே தண்ணீர் பட்ட உடனே அந்த வாசனை வந்து வருது. அதுதான் காரணம். இதுதான் ஆக்டினோமைசின் மண்ணில் கரிமப் பொருட்களை மக்கி சிதைக்கும் போது தான் அம்மோனியா வந்து வெளியிடுது. அந்த அம்மோனியாவை நம்ம வந்து அதாவது யூரியா மாதிரி யூரியாவாக பயன்படுத்துகிறோம். அம்மோனியான்னு சொல்கிறது யூரியா தான். ஆக்டினோமைசிட் மண்ணில் இருக்க கரிமப் பொருட்களை மக்கி எடுக்கிறது தான் அம்மோனியா. இதுதான் ரொம்ப நமக்கு நைட்ரஜனை அதாவது ரொம்ப முக்கியமானது. மண்ணில் மக்கிறதுக்கு அம்மோனியா, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரைடு ஆக்சைடு இந்த வாயுக்கள்லாம் மண்ணில் இருந்து வெளியேறின பிறகு தான் இது மக்கிற ப்ராசஸ் வந்து நடக்குது. மண்ணில் ஏற்கனவே கொடுத்த அந்த அதாவது மக்குகளிலிருந்து வெளியேறின பிறகு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கள் ஏரியாவில் வந்து நம்ம பாசிப்பயிறு விதைச்ச உடனேயே அது வந்து மக்கிறதுக்கு பாசிப்பயிறு தட்டை வந்து பச்சை பயிறுன்னு சொல்கிறேன். அந்த பாசிப்பயிறு தட்டை வந்து 25:1 அளவில் வந்து அது கார்பன் நைட்ரஜன் அளவு வந்து இருக்குது. இது வந்து உடனே ஒரு மாதத்தில் நம்ம எங்கள் ஏரியாவில் வந்து நம்ம ஒரு மாதம் உழவு ஓட்டிட்டு உடனே வந்து நம்ம இது வந்து பண்ணிடுவாங்க. அதாவது கொத்தமல்லியோ அல்லது சுண்டலோ அதாவது கொண்டக்கடலையோ விதைச்சிருவாங்க. 25:1 இருந்தாலே அந்த பச்சைப்பயிறு குச்சி அதாவது பச்சைப்பயிறு தட்டையை வந்து மக்கி எடுக்கிறதுக்கு சுமார் 2-3 மாதத்துலேயே மக்கி அடுத்த பயிருக்கு அடுத்து ஆடி மாதத்தில் பயிர் செய்கிறதுக்கு தகுந்த இதுவாக வந்துடும். அதனால் அந்த நிலத்தில் வந்து அதிகமாக வந்து இடுபொருளும் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம கரிசல் நிலத்தில் வந்து பொட்டாஸ் சத்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுபோக அந்த கார்த்திகை, மார்கழி, தையில் இந்த மாதத்தில் வந்து அதிகமாக மழை இருக்காது. அதனால் அந்த பொட்டாஸ் சத்து அரிச்சிட்டு போகாது, மண்ணில் இருக்கிறத அரிச்சிட்டு போகாது. இது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணில் முதல்ல இருக்க அந்த அரை அடி தான் மிக மிக தகுந்த கார்பன் கண்டென்ட் மிக அதிகமாக வச்சுக்கிறதுக்கு அந்த அரை அடி தான் நமக்கு தேவை. மேல் மண் மட்டும்தான் தேவை. அதுக்கு தான் இந்த உழவு ஓட்டுறோம். அதில் மண்ணில் முக்கியமாக உப்புத்தன்மை இல்லாத நிலத்தில் இந்த மாதிரி அதாவது உழவு ஓட்டுறது மிக சிறப்பு. மக்குகளை கொடுத்து உழவு ஓட்டு